நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை அனுப்புவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட கர்த்தர் பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. பொதுவாக நீங்கள் பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வருகையில் போகிற ஆட்கள் அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு தரிசனத்தை உரிய ஆட்கள், ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஆவிக்குரியவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சுபாவம் இருக்கிறது. வேதத்தில் மோசேவாக இருக்கட்டும், நோவா இருக்கட்டும், ஏனோக்காக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒத்துமை இருக்குது. என்னென்னா, இவங்க எல்லோரும் தேவனோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு கூட நடக்கிறவர்கள், தேவனோடு கூட இடைபடுகிறவர்கள். இப்படி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி காட். நான் அடிக்கடி எனக்கு ஆண்டவர் காரியம் சொல்லி கொடுத்துருக்காரு. நாம் ரிலீஜியஸ் பீப்புளாக இருக்க அழைக்கப்படவில்லை, நாம் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மதவாதிகளாக அல்ல, நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் கிறிஸ்தவன் என்பதில் எந்த பெருமையுமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை, இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காகத்தான் வந்தார். அப்படி மனம் திரும்பினவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டார்கள், அவ்வளோதான். அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்து கொண்டார்கள். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எவ்வளவு தேவனோடு கூட இருக்கிறோம், எவ்வளவு தூரம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இல்லாமல் வெறும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கேட்டு பாருங்கள், உலகத்திலேயே மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லோருமே ஆவிக்குரியவர்களா, எல்லோருமே பரலோகத்துக்கு போகிறவங்களா, எல்லோருமே தேவனை தரிசிக்கிறவர்களான்னு கேட்டால் இல்லை, அப்படி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இது எதுவுமே உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ரிலேஷன்ஷிப் தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் நமக்கு அவரோடு கூட இருக்கக்கூடியதான அந்த ஐக்கியத்தை நாம் எப்படி பரிசோதித்து பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சுய பரிசோதனை, டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அப்பப்போ நான் பரலோகத்துக்கு போவேனா, நான் கண்டிப்பாக போவேனா, நான் அந்த அளவுக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும். ஆனால் வேதம் சொல்லுது, அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆனால் நாம் இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருகிறவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்மஸ்க்கு மட்டும் வரவங்க இருக்காங்க, நியூ இயருக்கு மட்டும் வரவங்க இருக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஸ்பெஷல் காரியங்களுக்கு மட்டும் வரவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருக்கிறவர்கள், அதுதான் மெயின். அதில் இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில காரியங்களை தான் இன்னைக்கு காலையில் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார். அதுதான் பர்சனலாக எனக்கு ஆண்டவர் சொல்கிறது தான் நான் செய்தியாக கொடுக்கறது. ஏன்னா எனக்கு ஒரு பரிசுத்தவான் எனக்கு சொன்னார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அண்ணா நீங்கள் எப்படி நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவருக்கு அவங்களுடையதான மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தாராம், டோன்ட் ப்ரிப்பேர் த மெசேஜ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்னாராம். நீ செய்தி ஆயத்தம் பண்ணதை விட உன்னை ஆயத்தம் பண்ணு, செய்தி கிடச்சிரும் அப்படின்னாங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அதில் ஆண்டவர் பேசுகிறதும் முதல்ல நமக்காக இருக்கிறது, அதுதான் பின்னாட்களில் செய்தியாய் மாறுகிறது. அதான் பவுல் சொல்கிறார், நீங்களே எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் எங்களுடைய லெட்டர்ஸ். உங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் அந்த நிருபத்தை புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு காலையில் இந்த வசனம் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்துள்ளினார், காலை தோறும் என்னை எழுப்புகிறார். இது யாரை பற்றின தீர்க்க தரிசனம் தெரியுமா? இது யாரை பற்றி சொல்லப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பற்றினதான ப்ராபசி இயேசு சொல்றார். இது இயேசு சொல்றது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா, காலை தோறும் அவரை எழுப்புகிறாரா. கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை திறக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இது யாரை பற்றி? இயேசு கிறிஸ்துவை பற்றி. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் அநேக இடங்களில் இயேசு சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கு. அப்போ இயேசு என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் டெய்லி அன்னன்னைக்கு செய்கிறதான வேலைகளை ஏர்லி மார்னிங் போய் என்ன பண்றாராம், பிதா கிட்ட இருந்து வாங்குறாராம். வாங்கிட்டு அன்னைக்கு என்ன பண்ணணும், அன்னைக்கு யாருக்கிட்ட பேசணும், வர்றவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்றத பிதாவாகிய தேவன் டெய்லி இயேசுவுக்கு சொல்லி கொடுக்குறாராம். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்துள்ளினார், காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை அவர் என்ன செய்கிறார், திறந்தருளுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது.
அப்போ ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும், வருகையில போகணும், கர்த்தரோடு கூட இருக்கணும், அதே நேரத்தில் குடும்பத்தையும் நடத்தணும், வேலையும் பார்க்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்கு. நம்ம எல்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பிஸி. இதுக்கு நடுவில் பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நேரமே இல்லை. நீங்கள் எல்லாருமே இப்போ சொல்றது, அதுவும் இந்த ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 15-20 வருஷமாக உலகம் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஓடுது. பிஸி ஷெட்யூல். அன்றைக்கி ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், நாம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாமே எதுக்காகனா மனுஷனை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு. மனுஷனை என்ன பண்ணுறது, ரிலாக்ஸ் ஆக்கி அவனுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. உதாரணமாக ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் எதுக்காக வந்துச்சு? நீங்கள் துணியை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அலசி துவைச்சி புழிஞ்சு அப்புறம் கொண்டு போய், இது ஒரு பெரிய வேலை இல்லை. இதிலிருந்து உங்களை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு தான் என்ன கொடுத்தாங்க, வாஷிங் மிஷின் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களா? ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா? இல்லை பாருங்க, இப்போ வாஷிங் மிஷினே உங்களுக்கு டென்ஷனாக இருக்குது இல்லையா? அதில் செமி இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது. இப்போ இது எல்லாமே உங்களை ரிலாக்ஸ் ஆக்கி இருக்குதா? சரி, மனுஷன் வந்து நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கார் கண்டுபிடிச்சாங்க. இப்போது காரில் போகிற அத்தனை பேர் டென்ஷனாக இருக்கான், ரோட்டில் டிராஃபிக்கு பயங்கர டென்ஷன். இப்போ அவன் சரீர டென்ஷன் போய் மென்டல் டென்ஷனுக்கு வந்துட்டான். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, கடந்த 30-40 வருஷமாக மனுஷனுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போ குறையும் நினச்சி எதெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் இப்போ நம்மளை என்ன ஆக்கியிருக்குது, அதிகமாக்கி இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு காலத்தில் நல்லா படித்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் படிக்க வச்சோம். இப்போ படிப்பே பையனுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு வழி ஆகி முடிச்சிடறான். நிறைய பிள்ளைகள் சூசைடே பண்ணிக்குது. யோசித்து பாருங்க, இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளோட வேலை நமக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம கேட்டோம்னா என்ன சொல்கிறோம், இதுக்கு நடுவில் நான் எங்கெங்க ஜெபம் பண்ணுறது, எங்கே பைபிள் வாசிக்கிறது, பிள்ளைய ஸ்கூல் திறந்துருச்சு, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்திலே ஒன்றும் இல்லை இல்லையா? நம்ம சொல்கிறோம், இதுக்கு நடுவில் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்ன கிடையாது, நேரமே கிடையாது, பிஸி, பைபிள் வாசிக்க முடியாது. அவங்களாம் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, எல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போன பிறகு தாங்க பைபிளே வாசிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஜெபமே பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், முடியாது, பிஸி. ஆனால் வேதம் சொல்லுது, என்ன பெரிய ப்ராசஸ், ஒரு பேழையே கட்ட வேண்டி இருக்குது, ஒரு மிகப்பெரிய பேழை கட்ட வேண்டி இருக்கிறது, உலகத்தையே காப்பாற்றுற ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட இருக்கு. வேதம் சொல்லுது, அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்குது? இங்கே தான் நிறைய நேரத்தில் இன்னைக்கெல்லாம் சொல்கிறாங்க, 2 விதம் சொல்கிறாங்க. ஒன்று ஸ்மார்ட் ஒர்க், இன்னொன்று வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கான்றனா ஒரே வேலையை ரொம்ப அழகாக செய்கிறது, ஸ்மார்ட்டாக செய்கிறது. ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரும்பொழுது உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படுகிறது. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவலாகவும் வேலை செய்ய முடியும், அதே நேரத்தில் வேர்ல்ட்லி ஒர்க் பார்க்கணும். வேர்ல்ட்லி ஒர்க் பார்க்காம இருக்க முடியாது. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். உலக வேலையும் நடந்திருக்குது, அந்த பக்கம் நடக்குது. நோவா பேழையை கட்டி கொண்டே தேவனோடு கூட சஞ்சரித்தார். இயேசு, பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை, ஆனாலும் உலக பிரகாரமான செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்தார். தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆனால் யுத்தத்துக்கு போகும்போது சண்டை போடும்போது சண்டை போடுவார். அப்போ இந்த வேலையும் நடக்கணும், அந்த வேலையும் நடக்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க, எப்பா நான் ஆண்டவரோட சஞ்சரிக்க போறேன், என்ன பண்ண போறேன், மோசே மாதிரி நான் மலைக்கு மேலே போயிடுறேன், போயிட்டா அவ்வளோதானா, அப்போ குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? சிலர் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் என்ன செய்ய முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியறதில்ல, பைபிள் வாசிக்க முடியறதில்ல. இந்த ரெண்டையும் ஒன்றா பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக செய்யறதில்ல. அதுக்கு செய்யறதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஈஸி மெத்தட் என்னன்னு கேட்டால், இந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 54, காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை அவர் திறக்குகிறார். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, நான் கேட்கும்படி என் செவியை. காலையில உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்க உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவர்கிட்ட பேசும்போது தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டியதை சார்ட் போட்டு ஆண்டவர் கொடுப்பாரு. இதெல்லாம் நடக்குமாங்க, வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாத விஷயத்த சொல்லல. ஏசாயா 50:4 சொல்லுது, ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி. ஏன் இயேசு எல்லாருக்கும் பர்ஃபெக்டா பதில் கொடுத்தாரு?
இயேசு அத்தனை பேருக்கு, பரிசேயர்களுக்கு ஒரு பதில், அதே வேதவாரர்களுக்கு ஒரு பதில், அதே நேரத்தில் சமாரிய ஸ்திரீக்கு பேசும்போது அவங்களுக்கு வேற பதில், 100க்கு அதிபதி வரும்போது வேற பதில், சீஷர்களுக்கு வேற மாதிரி பதில். யார் யாருக்கு என்னென்ன பதில் கொடுக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பிதா காலையிலே அவருக்கு சொல்லிடுவாராமா. நான் சொல்றது ஒரு உதாரணம், ஒரு டைம் டேபிள்னு வச்சுக்கோங்க. பிதா காலையிலே சொல்லிடுவாரு, இன்னைக்கு உன்னை பார்க்க 12 சீஷர்கள் வருவாங்க, இந்த 12 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த வர 70 பேர்ல இந்த 12 பேரை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாராம். அது மட்டும் இல்லை, அடுத்து இன்னைக்கு நீ ஒரு சமாரிய ஸ்திரியை பார்க்கணும், அந்த அம்மா வச்சு ஒரு கிராமத்தை ரட்சிக்க வேண்டியிருக்கு, அந்த அம்மா இந்த மாதிரி பேசும், அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி பதில் கொடுங்க. பிதா அவருக்கு சொல்லிடுவாராம். இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணாதிசயம். நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளோ டென்ஷன்? டெய்லி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசுல பிபி, 35 வயசுல சுகரு. காரணம் என்ன கேட்டா ஒரே வார்த்தை சொல்றாங்க, பயங்கர டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இயேசுநாதருக்கு உலகத்தையே சுமந்து தீர்க்கிற பிரச்சனை, அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, டிப்ரெஷனும் இல்லை. அவர் ரொம்ப கூலா இருக்காரு, ரொம்ப கூலா இருக்கிறாரு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஆஃபீஸில் வேலை செய்யும் போது ஆவிக்குரியவர்களை பார்த்தா அந்த ஆவிக்குரிய அல்லாதவர்களுக்கு, நான் பிலீவர்ஸ்க்கு கொஞ்சம் கோபம் வரும். என்ன காரணம்னா, நம்மளை விட அவங்களுக்கு பிரச்சனை கம்மியாக தான் இருக்கும், பட் நம்ம தான் பிரச்சனை ஜாஸ்தி இருப்போம். ஆனால் நம்ம முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா ஒரு ஒரு நம்ம முகத்தில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். இதை பார்த்த உடனே அந்த நான் பிலீவருக்கு கோபம் வரும். பெரும்பாலும் நமக்கு மேலே இருக்கிற மேனேஜருக்கு கோபம் வரும். என்ன இவன் நம்மளோட கம்மியாக சம்பளம் வாங்குறான், ஆனால் ஆள் சந்தோஷமாகவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும். அதுவே எரிச்சலாக மாறும். ஒரு நாள் கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன ரொம்ப முகத்தில் சந்தோஷமா இருக்க என்ன அப்படிம்பாங்க. நமக்கு அந்த சந்தோஷம் எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னா, பணத்தினாலேயோ வேற எதனாலேயோ வரல, ஆண்டவர் நமக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அது டெய்லி நம்ம முகத்தில் பிரதிபலிக்குது. நமக்கு இல்லாத பிரச்சனையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம சோகத்தில் பாட்டு பாடுவோம். நம்ம ரொம்ப பாரம் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஒரு பாரம் இதானதுன்னா அதை நம்ம ஒரு பாட்டில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்குறவனுக்கு என்ன தோணுன்னா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் அவன் பாடின்னு போவான். அவன் அப்படி தான் நினச்சிப்பான். நான் ஊழியத்துக்காக வெளிநாட்டிலேருந்து வந்துட்டேன். வந்து ஒரு 11 மாதம் எனக்கு ஊழியமே கிடையாது. அப்போ என் நண்பர் ஒருத்தர் நான் பிலீவர், அவர் என் கூட இருந்தார். அவர் பக்கத்து வீடு. நான் அவர் தான் டெய்லி போவோம் வருவோம். எனக்கு பிரச்சனைக்கு நடுவில் பாட்டு பாடிட்டே இருக்கணும். எனக்கு பாடினா தான் நான் ரிலாக்ஸ் ஆவேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், பாடிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட போய் என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, அம்மா எனக்கும் அவனுக்கும் ஒரே பிரச்சனை, 2 பேருக்கும் 2 பிள்ளைகள், எனக்கும் ஃபீஸ் கட்டுற ப்ராப்ளம் இருக்குது, அவனுக்கும் இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது. இன்னும் சொல்ல போனால் எனக்காவது கொஞ்சம் சோர்ஸ் இருக்குது, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியுது. ஆனால் எப்படிம்மா அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்றான், பாட்டு பாடிட்டே இருக்கிறான். காரணம் என்ன? இது வேற எதாலையும் வந்ததல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதை ஏற்படுத்துகிறார். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தால் அந்த சந்தோஷம் தானாய் வரும். அந்த ரிலாக்ஸ், உங்களை டென்ஷன் ஆகாம கர்த்தர் பார்த்துப்பார். எவ்வளவு பிரச்சனை வேணா இருக்கட்டுமே, அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பிரதானமான வேலை என்னன்னா, அதிகாலை தோறும் உங்களை அவர் எழுப்புகிறாராம். காலையில ஏர்லி மார்னிங். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிட்ட இல்லாத ஒரு சுபாவமாய் மாறிடுச்சு. வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33, 34, 35 வாசிங்க. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடங்கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நைட்டு முழுக்க என்ன நடந்திருக்குது? ஊழியம் நடந்திருக்குது நைட்டு முழுக்க. இன்னும் நீங்க மத்தியில அது இருக்கு, போய் வாசித்து பாருங்க. நெடுநேரம் அவர் சுகமாக்கி கொண்டிருந்தார்னு இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, இவ்வளோ மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேலை இருக்குது, யாரும் இங்க வேலை இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஏர்லி மார்னிங் பிரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதிகாலையில், இந்த அதிகாலை என்கிறதை எல்லா கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இது ஆப்ஷனே கிடையாது, நோ மோர் ஆப்ஷன். ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. காலை தான், அதுவும் ஏர்லி மார்னிங். அதுவும் ஒரு ஊழியத்துக்குள்ள இருக்கிறவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க, அல்லது குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு நினைக்கிறவங்க, வியாபாரம் சக்சஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் லைஃப்பில் கர்த்தர் இருந்து சக்சஸாக போகணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிராக்டிஸ், எக்ஸசைஸ் ஏர்லி மார்னிங் பிரேயர். பெற்றோருக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளை காலையில் எழுப்புங்க.
ஏர்லி மார்னிங் எழுப்புங்க. நீங்களே என்னத்த பாவம் பார்க்காதீங்க. ஐயோ பாவம் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு தான் போகுது. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அது AK-47 எடுத்துக்கிட்டு வார் ஃப்ரண்ட்டுக்கு போகுதுன்ற மாதிரி இருக்குது. அது ஸ்கூலுக்கு போகுது, அது ஸ்கூலுக்கு போகுது. அதுவும் என்ன போகுது, காலையில் தூக்கி ஒரு மூட்டையை தூக்கி அது மேலே போடுறீங்க, 7:30 போகுது. இருக்கட்டும், இது எல்லாம் அது ஒரு வருஷம் பாஸ் பண்ணுறதுக்கானதுக்காக நீங்கள் பண்ணுறது. ஆனால் உங்கள் பிள்ளை லைஃப்பில் பாஸ் பண்ணணும்னா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஏர்லி மார்னிங் ப்ரேயர். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில் காலை ஜெபம் கிடையாது. காலையில் ஒரு 3 மணிலேருந்து, எங்க 3 மணியா அப்படின்னு கேட்காதீங்க, 3 to 6 தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் டைம் ஃபார் த ப்ரேயர். 3 to 6, 6க்கு முடிச்சிடணும். 3 to 6னா ஆரம்பிக்கிறது இல்லை, 6க்குள்ள முடிச்சிடணும். பெஸ்ட் டைம். நான் சொல்லலை, சயின்ஸே சொல்லுது. இதை நம்ம ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறார். எங்கன்னா வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. ஆதியாகமம் 3:8 வாசி. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் 3 மணிக்கு அவர் என்ன பண்றாரு, காலையில பகலில் குளிர்ச்சியான வேலை. பகல்ல குளிர்ச்சியான வேலை என்ன தெரியுமா? எல்லா நாட்டிலையும் எடுத்திருக்கிறாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா நாட்டிலையும் ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான டைம் எது அப்படின்னு பார்த்தா, ஜனங்க எல்லாம் படுத்து, வாகனம் எல்லாம் ஓடி, கூடுமான வரைக்கும் எல்லாம் சைலண்ட் ஆகி, அது வரைக்கும் இருந்ததான சூடெல்லாம் குறைஞ்சி, ஒரு அமைதியா ஒரு இருக்கிறதுலையே அங்க ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட் எத்தனை மணிக்கு வருதுன்னா, ஏர்லி மார்னிங் 3 o'clock தான் வருதாமா. ஏர்லி மார்னிங் 3 o'clock. நீங்க கூட பாருங்க, நல்லா தூங்கும் போது 10 மணிக்கு கூட படுத்துருவீங்க, ஆனா 3 மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணிடுவீங்க. அந்த 2-3 மணி ஆகும்போது குளிர் உச்சத்துக்கு போகுது, நம்மள அறியாம 2 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லாம் ஓடி அடங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா குளிர் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம பாடியும் பகல் ஃபுல்லா ஓடி, நீங்க 9-10 மணிக்கு படுத்துட்டா கூட காலைல ஒரு 3 மணி போல தான் நம்ம பாடி ஃபுல்லா அமைதியான ஒரு இடத்துக்கு மைண்ட் வருதாமா. அதான் ரைட் டைம் ஃபார் மெடிடேஷனுங்கிறான், 3 to 6. இந்த அதிகாலை குளிர்ச்சியான நேரம், ஏர்லி மார்னிங் இருட்டோடு அப்படின்னு பார்த்தோம்ல, இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திருக்கணும். இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திருக்கணும். நாங்க எங்க பைபிள் காலேஜில் தங்கி இருக்கிறோம். நான் அது நீங்க விளையாட்டாவும் எடுத்துக்கலாம், பட் எனக்கு அது சீரியஸ். எங்க பைபிள் காலேஜுக்கு பின்னாடி ஒரு மயில் இருக்குது, அது ஒரு காடு மாதிரி மயில் இருக்குது. அந்த மயில் 4:30 மணிக்கு அகவும். மயில் குயில் தான் கூவும், மயில் அகவும். மயில் கத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாஷையில் சொன்னா எத்தனை மணிக்கு கத்தோம்னா 4:30 மணிக்கு கத்தோம். நான் 3:30க்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்றாள். நான் 3:30 மணிக்கு ஜோம் பண்ணுவேன், கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு அந்த சவுண்டு வரும். ஒரு நாள் நான் 4:30 வரைக்கும் தூங்கிட்டேன். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறேன், மயில் கத்துது. உண்மையிலேயே ஆத்மாக்குள்ள ஒரு துக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு மயில் முந்திருச்சு. டெய்லி நான் தான் முந்துவேன், இன்னைக்கு மயில் என்ன செஞ்சிருச்சு, முந்திருச்சு. மறுநாள்ல இருந்து உற்றக்கூடாது. ஆவியானவர் சொன்னார், உற்றாத, காலைல எழுந்திரி, நீயா அதுவான்னு பார்த்துருவோம். அந்த மாதிரி கர்த்தரை துதிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு போட்டி வரணும், இயற்கையோட போராடணும். இயற்கையெல்லாம் ஏர்லி மார்னிங் நல்லா கவனிச்சு பாருங்க, பறவையெல்லாம் நைட்டு சவுண்டே கொடுக்காது. கரெக்டாக காலையில் 4:30 மணிக்கு பாருங்க, எல்லா சவுண்டும் வரும். காக்கா கத்துற சவுண்டு, குருவி கத்துற சவுண்டு, மயில் கத்துற சவுண்டு, எல்லாம் வசனம் சொல்லுது. காலை தான் நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்குதான், கர்த்தரை துதிக்குதான். அது துதிக்கிறதுக்கு முன்னாடி நாம துதிக்க ஆரம்பிச்சிடணும், நாம முந்திக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை நம்ம ஆராதனையா இருக்கணும். பரலோகத்துல இருந்து எங்க சவுண்டு வருதுன்னா நம்ம சவுண்டா இருக்கணும். அது அப்படி ஒரு வைராக்கியம் வரணும். உங்க வீட்டில் அப்படி ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, பரலோகத்தினுடைய விஷன் நேரம் உங்க வீட்டில் இருக்கும். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் உங்க வீட்டில் இருக்கும். இப்படி சபையில் இருக்கிற எல்லா விசுவாசியும் 3-4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா யோசிச்சு பாருங்க, அதற்கு பேர் தான் ரிவைவல், அதற்கு பேர் தான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது வெளியிருந்து உள்ளே வராது, எழுப்புதல் என்பது உள்ள இருந்து வெளியே போகும். அதான் முக்கியம். எழுந்திருக்கிறோமா, ஒரு பேசிக் இதான். ஆனா இதான் பிரைமரி. பிரிமினரியா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னா, ஏர்லி மார்னிங், இந்த அதிகாலையில் எழுந்திருச்சு இருட்டோடு அவரை ஆராதிக்கிறதான ஒரு தன்மை. 2வது, அதே வசனம் எப்படி இருக்குன்னு கவனிச்சு வாசிச்சு பாருங்க. மார்க் 1:35 திருப்பி வாசிங்க பார்ப்போம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய், ஏன் இருட்டோடு எழுந்திருச்சு சீஷர்களோட ஜெபம் பண்ணல?
ஏன் இருட்டோட எழுந்துச்சு பேதுருவின் மாமி வீட்டில் ஜெபம் பண்ணல? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் இருட்டோட எழுந்து ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போய் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எழுந்திருச்சிட்டார் ஜெபம் பண்றதுக்கு. பிதா அவரை எழுப்பிட்டார், எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, he separate from the world. எல்லாரிடத்துல இருந்து தன்னை கொஞ்சம் தனித்து வச்சுக்கிறார். நான் ஒரு நாள் முழுக்க மனுஷனோட இருக்க போறேன். ஆனால் தேவனோட இருக்கும் போது எனக்கும் மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும், தனித்திருக்கும்படி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கணவனும் மனைவியும் பகல் முழுக்க எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை பார்ப்பாங்க, ஒன்னா போவாங்க, கல்யாணத்துக்கு எல்லாம் வருவாங்க. அந்த சாயங்காலம் இரவு வரும்போது அவங்க 2 பேரும் தனித்து இருக்கிற ஒரு சுபாவம் இருக்கும். அது எதுக்காக? இவ்வளோ காலில் பேசினாலும் அந்த தனித்திருக்கும் போது தான் சீக்கிரட்டான விஷயங்களை பேச முடியும். தனித்திருக்கும் போது தான் பேச முடியாத விஷயங்களை அங்கே உட்காந்தா பேச முடியும். எல்லாத்தையும் எல்லார் எதிரிலையும் பேச முடியாது. அந்த தனித்திருக்கும் பொழுது குடும்பத்தை பற்றின மிக முக்கியமான விஷயங்கள், வெளியே எல்லார் எதிலையும் சொல்ல முடியாத விஷயங்கள், அதை எல்லாத்தையும் எங்கே சொல்ல முடியும்னா நீங்கள் போய் செப்பரேட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான். சில நேரத்தில் மனைவி சொல்லுவாங்க கணவனை, பார்த்தீங்களா, கணவன் கேட்பாரு, ஏன் நீ இதெல்லாம் எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அந்த அம்மா கேட்கும், எப்போ உங்களுக்கு நேரம் இருந்துச்சு? நீங்கள் எப்போ பேசுறதுக்கு டைம் கொடுத்தீங்க? இவ்வளோதான். இதே காரியத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நீ ரொம்ப பிஸியா இருக்கிறப்பா, உங்ககிட்ட எந்த விதமான எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரமே இல்லை. ஆனா எனக்கு தேவை நீ என்னோட கூட தனித்திருக்கிற ஒரு காரியம். இப்போ வாசிங்க, இது எங்க இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசன வாசி. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. இது என்ன வெளியிலே போயிருந்து? ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஏன்னா ஈசாக்கு தான் மலை மேல கட்டையை தூக்கிட்டு போனாரு, இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு போனாரு, அங்க பலி கொடுக்க போனாரு, இவரையும் பலி கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஆடு பலியாச்சு, இங்க ஆட்டுக்குட்டியானவர் பலியானாரு. ஈசாக்கு ஒரே குமாரன், இவர் ஒரே பேரான குமாரன். இந்த ஈசாக்கு கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஒரு சுபாவம். வசனம் சொல்லுது, ஈசாக்கு சாயங்கால வேலை ஆனபோது, அதாவது இருட்டு வருகிற வேலை வரும்போது, இயேசு கிறிஸ்து இருட்டோடே எழுந்து. அப்படிதானே இருக்குது மார்க் 1:35. இயேசு இருட்டோடே எழுந்து. இங்க சாயங்காலமான போது அப்படின்னா என்ன அர்த்தம்? பொழுது சாயும் போது, வெளிச்சம் போய் இருட்டு வரும்போது. டைம் ஒண்ணுதான், அதாவது சூழ்நிலை ஒண்ணுதான். அந்த நேரத்தில் ஈசாக்கை பத்தி வசனம் சொல்லுது, தியானம் பண்ண வெளியில் போன போது. எங்க வெளியே போனாரு? தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஊர் எப்பவுமே 3 பகுதியா இருக்கும். இந்த ஊரா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், எருசலேமா இருக்கட்டும், எது வேணா எடுங்க, அது 3 பகுதி. ஒன்று மையப்பகுதி, நகரம், சிட்டி, நாம வாழ்ற பகுதி. இதை தாண்டி அப்படியே கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா வயல் இருக்கும், வயக்காடு. எங்க வேணா, எந்த ஊருக்கு வேணா போங்க, விவசாயம் பண்ற இடம் இருக்கும். அது ஊருக்கு வெளியே தான் இருக்கும், ஊருக்குள்ள இருக்காது. ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே போய் விவசாயம் பண்ணுவாங்க, அதான் வயல்னு சொல்லுவாங்க. வயல் தாண்டுனா வெளி, வயல் வெளின்னு நம்ம சொல்றோம்ல, அதோட அர்த்தம் என்னன்னா அதுக்கு அப்புறம் இருக்கிற இடம் விவசாயம் பண்ண முடியாது, வெளி இடம். அது வெறும் காடா கிடக்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்போ மனுஷர்கள் வேலை செய்யற இடம் தான் வயல். நகரம் என்பது எல்லாரும் இருப்பாங்க, குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க, வேலை செய்யறவன், சும்மா இருக்கிறவன் எல்லாம் இருப்பான். இதை தாண்டி கொஞ்சம் போனா வயல், அங்க வெறும் வேலை செய்யறவங்க மட்டும் இருப்பாங்க. அதையும் தாண்டியாச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, காடு. அங்க போயிட்டாரு தியானம் பண்றதுக்கு ஈசாக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒன்று இந்த மனுஷங்களோட இருக்கிறோம், ரெண்டாவது கொஞ்சம் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், நீங்க அடுத்து ஊழியம் பண்ணுவீங்க, வயல் விதை விதைக்கிற இடம். அதையும் தாண்டி யாருமே இல்லாத ஒரு தனியான இடத்துக்கு தான் நீங்கள் தியானம் பண்ண போகணும். இயேசு கிறிஸ்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்னு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து எல்லாரோட இருக்கிறவர் தான், ஆளண்டாதவர்லாம் கிடையாது. ஆனால் எப்போ அவர் தேவனோடு கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அந்த நேரத்தில் வேற யாரோடும் அவருக்கு தொடர்பு இல்லை. ஒன்று தேவனோடு, இல்லை மனுஷனோடு. இன்னைக்கு நாம ஜெபம் பண்றோம், காலையில் எழுந்திருக்கிறோம், ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? தேவனுக்குன்னு ஒரு தனி டைம் நம்ம கிட்ட இருக்குதா? அந்த தனி டைம் தான் நீங்க செய்ய வேண்டிய 2வது முக்கியமான காரியம். ஃபர்ஸ்ட்
ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும். ரெண்டாவது, யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் காட். அந்த நேரத்தில் வேற யாரோடையும் உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, வேற யாரோடையுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, யாருமே வேண்டாமா? யாரும் வேண்டான்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவனோடு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடையாது, நம்மகிட்ட இடம் கிடையாது. அது ஏர்லி மார்னிங் அப்படி ஒரு டைம் நீங்கள் கொடுத்துடணும். இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. நீங்கள் சொல்லிடலாம், நான் தனியாக தாங்க காலையில் எழுந்துச்சி ஜோம் பண்ணுறேன், நான் ரூமில் சாத்திப்பேன், யாருமே கிடையாது. யாருமே இல்லை, ஆனால் பக்கத்தில் ஒரு ஃபோனுன்னு ஒன்று இருக்கும். உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது. மனைவி ஒருத்தர் தான், பிள்ளைங்க 2 பேர், ஆனால் ஃபோனுக்குள்ளே 1000 கான்டாக்ட் இருக்குது. 1000 கான்டாக்ட். இவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. எதுக்கு தான் கூப்பிட்டுமே, என்னவானா இருக்கட்டுமே. தேவனோடு கூட இருக்கிற நேரத்தை விட முக்கியமான நேரம் வேறு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த தேவனுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும்ல, டைம் ஏந்திரிச்சு அவருக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அவர் கூட உட்காரணும்ல. இன்னைக்கு இருக்குதா? அந்த தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா? குடும்ப ஜபம் இருக்கு, அதுவே இல்லை, இருக்குன்னு நான் நம்புறேன். குடும்ப ஜபம் இருக்கு, கூடி வந்து ஆராதிக்கிறது ஒரு காங்கிரிகேஷன் இருக்கு. ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அமெரிக்காவினுடைய த சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். இவர் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட். இவர் தான் அமெரிக்காவை வந்து ஒரு ரைட் பாதைக்கு வடிவமைச்சவர். ஆனால் இவர் தேவ மனுஷன், நல்ல ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷன், பைபிள் வாசிக்கிற மனுஷன். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர், அந்த அமெரிக்காவில் இருக்கிற மில்லியனர், அவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, இந்த மாதிரி உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிரசிடென்ட். ஏன்னா அவர் அப்போ தான் அமெரிக்காவே வடிவமைக்கிறாங்க. அங்கே வெளிநாட்டுக்காரங்க அவங்க இவங்க பிஸியாக இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு டைமே கொடுக்க முடியல. இந்த மனுஷனும் அப்ரோச் பண்ணி கடைசியில் ஒரு நாள், ஐயா ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்கயா அப்படின்னு. கடைசியில் பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, நீங்கள் காலையில் 5 மணிக்கு வாங்க, பிரசிடென்ட் கூப்பிடுறாரு, 5 o'clock அப்பாயின்மெண்ட். அமெரிக்காவில் 5 மணி குளிருங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பெங்களூரை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த மனுஷன் சரி 5 மணிக்கு, ஆனால் பிரசிடென்ட் நம்மளை 5 மணிக்கு கூப்பிட்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டை பார்க்க பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டார், ஜனாதிபதி ஆஃபீஸுக்கு போயிட்டார். போய் அந்த ஜனாதிபதி ஆஃபீஸில் முன்னாடி உட்காரார், சேரில் உட்காந்தா உள்ள ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஷாக். நம்மளே 5 மணிக்கு வந்திருக்கிறோம், யாரோ ஒருத்தருக்கு 4:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார், அவர் வந்து 5 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. சரியாக 5 மணி உள்ளேருந்து பெல் அடிக்கிறார், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி. இவர் வெயிட் பண்ணுறாரு, உள்ளே போல, திருப்பி பெல் அடிக்கிறார், உள்ளே வாங்க அப்படின்னு. உள்ளே போய் கதவை திறந்துட்டு இப்படி பார்க்குறாரு. உடனே லிங்கன் கேட்டாராம், என்ன பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தீங்க, அவர் வெளியே வரட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன், அதான் நான் வேறு ஏதாவது டோர் இருக்கா, இப்படி போயிட்டாரான்னு பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், நான் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவனோடு கூட தனித்திருப்பது என்னுடைய வேலை. டெய்லி ஃபஸ்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன், அதுக்கப்புறம் தான் நான் மனுஷங்கிட்ட பேசுவேன். இன்றைக்கி உங்களுக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, அதனால் நான் மார்னிங் ஒரு 4 o'clockலாம் எழுந்திரிச்சு நான் ரெடி ஆகி ஒரு 1 hour ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசாமல் நான் மனுஷங்கிட்ட பேச மாட்டேன். யோசித்து பாருங்க, ஒரு அமெரிக்க ஜனாதிபதியே அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் தேவனோடு கூட தனித்திருக்கணும் என்று விரும்பும் போது நீங்கள் நானும் யாரு? நீங்கள் நானும் என்ன அப்படி செஞ்சிட்டோம்? வேலை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இயேசுநாதர் கூட சாயங்காலம் வரைக்கும் இருந்தார். இருட்டோட எழுந்திருந்து ஒரு தனியான வனாந்தரமான இடத்திற்கு போனார். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான். எல்லாரையும் விட்டுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி மொத்தத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தேவனோடு கூட தனித்து இருக்கணும், ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு கேட்கும்.